Hi dear children, good morning. Today we are going to discuss Vellore District Question Paper Unit 1 10th Standard English. First Roman appropriate synonyms match பண்ணனும். அவங்க வந்து highlighted அல்லது underlined wordல ஒரு word கொடுத்திருப்பாங்க சென்டென்ஸ்ல. அந்த வேர்டுக்கு நிகரான தமிழ் அர்த்தத்தை நம்ம எழுதணும். இது நம்மளுடைய புக்கில் இருக்க க்ளோசரியில இருந்து தான் கேட்டிருப்பாங்க. The little seagull even gnawed at the dried pieces of eggshell. Gnawed அப்படின்னா achieved. The police officers beckoned her to enter the room. Beckoned, signaled. Gesture language use பண்ணுறது. Third question, antonyms. எதிர்ச்சொல்ல தரணும். Cowardice, அதற்கு opposite bravery. Beneath, opposite above. Plural form of syllabus. யூஎஸ்ல முடிஞ்சதுன்னா ப்ளூரல் ஃபார்ம் ஐ போடணுன்னு நம்ம வீடியோவில் கொடுத்துருப்போம். யூஎஸ் சிலபஸ் சிலபை. The common expansion of CBI is Central Bureau of Investigation. And seventh question, compound word for sugar, sugar coat. Next, 2 marks question கேட்டிருக்காங்க. Answer any two of the following questions. First question, why did the seagull fail to fly? The seagull was afraid to fly. What prompted the seagull to fly finally? The sight of the food maddened him and he dived at fish. The sight of the food maddened him and he dived at the fish. This prompted the seagull to fly finally. What did the young seagull manage to find in his search for food and the ledge? The young seagull managed to find dried pieces of mackerel's tail and eggshell in his search for food on the ledge. The young seagull, இதான் இதுக்கு ஆன்சர். Managed to find dried pieces of mackerel's tail and eggshell in his search of food on the ledge. Question mark remove பண்ணிடணும். பொதுவாக கொஷின்லேருந்தே நமக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. அதில் என்ன நம்ம எடுத்து போட போகிறோம் எக்ஸஸான்றது மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் போய்டிக் லைன்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் அந்த போயம் லைன்ஸில் இருக்கும். பொதுவாக அதிலே நமக்கு அமையும். My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. What kind of quest does the poet seek here? அதுக்கு ஆன்சர், the poet seeks here. The poet seeks here for the quest of high adventure, new friendship and a crown. அந்த போயம் தரவு பண்ணியிருந்தோன்னா இதை அப்படி ஈஸியாக எழுதிட முடியும் நம்மளால். What is the poet's hope? Next question, what is the poet's hope? The poet hopes the road's last turn will be the best. இதான் இதுக்கு ஆன்சர். ஸோ பி கொஷனுக்கு செகண்ட் லைனில் நமக்கு ஆன்சர் இருக்குது. 12th question, so let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. How is the way of life? The way of life is full of twists and turns, up and down, rough or smooth. அப்படி இந்த 2 லைன்ஸுமே அதுக்கு ஆன்சராக நம்ம எழுதிடலாம். How should be the journey of life? நம்மளோட வாழ்க்கையோட பயணம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. இட் ஷுட் பி அ ஜாய்ஃபுல் ஒன், ஹாப்பியாக இருக்கணும். The journey of life should be a joyful one, happy one அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு, rewrite the following sentences to the other voice. Kalai will solve the problem. இது வந்து ஃப்யூச்சர் ஃபார்ம் ஆஃப் வேர்பில் கொடுத்துருக்காங்க, ஃப்யூச்சர் டென்ஸில் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கலை சப்ஜெக்ட், வில் சால்வ் வேர்ப், ப்ராப்ளம்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம பேட்டர்ன் படி நமக்கு ரூல் என்ன சொல்லுது, ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ஃபார்ம் வேர்ப் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட்னு சொல்லுது. பி ஃபார்ம் வேர்ப் ப்ளஸ் V3 விட்டுட்டேன் நான், V3 வேர்ப் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். அப்போது ஆப்ஜெக்ட் என்னது, த ப்ராப்ளம்ஸ். த ப்ராப்ளம்ஸ் will be solved. Solve ஓட V3 solved
பை கலை. ஸோ ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணோன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். சைலன்ஸ் செட் த ஃபாதர். சைலன்ஸில் எஸ் கேபிட்டல் போடணும் அண்ட் இங்கே டபுள் கொட்டேஷன் அண்ட் ஹியர் ஆல்சோ வி புட் டபுள் கொட்டேஷன் தென் கமா செட் த. நெக்ஸ்ட்டு ஆன்சர் தி ஃபாலோயிங் ரோட் மேப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. எதுக்கு வழி சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வழி சொல்கிறோம். சூப்பர் மார்க்கெட் இந்த வேர்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். கொஷின் பேப்பரில் இந்த இடத்துல இருக்குது. யூ ஆர் ஹியர், நீ இங்கே இருக்க, ஸ்கூலில் இருக்க, ஸ்கூல்லேருந்து வழி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல் கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் தென் டேர்ன் லெஃப்ட், லெஃப்டில் திரும்பணும். வாக் அலாங் த மெயின் ரோட், வாக் பாஸ்ட், ஹாஸ்பிட்டலை கடந்து போகன்றதுக்கு வாக் பாஸ்ட் த ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டை கட் பண்ணணும், அதை விட்டுட்டு போகணுன்றதுக்கு கிராஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஆர் கட் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். தென் யூ வில் ரீச் த சூப்பர் மார்க்கெட் ஆன் யுவர் ரைட். அவ்வளோதான். பொதுவாக கோ ஸ்ட்ரெயிட், டேர்ன் லெஃப்ட் ஆர் ரைட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எது பக்கமாக நடந்து போயிட்டுருக்க போகிறோம் அப்படின்றதுக்கு வாக் எலாங் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் கடந்து போக போகிறோன்றதுக்கு வாக் பாஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க 16, 15, 17. தென் 18th கொஷின் ஒரு 4 லைன்ஸ் நம்ம போயம் லைன்ஸ் லைஃப் போயம்லேருந்து கேட்டுட்டு இந்த dim past nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. இதுலேருந்து என்னென்ன கேட்குறாங்க? ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் ஃபியர், சியர், ஹோல், டோல். கடைசியாக ஈ இருந்தால் ஈ சைலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டரை பார்க்கணும். எல் இருக்குது, ஸோ எல் எல். நெக்ஸ்ட்டு ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸ்கீம் ஃபர்ஸ்ட் வந்து இர் சவுண்டில் முடியுது, இர், தென் இல் சவுண்டில் முடியுது, தென் இல் சவுண்ட், தென் இர் சவுண்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சவுண்டுக்கு நம்ம ஆல்ஃபபெட் ஸ்மால் லெட்டர் ஏ அண்ட் செகண்ட் இல் சவுண்டுக்கு பி, தேர்டும் இல் சவுண்டாக இருக்கிறதுனால பி, ஃபோர்த்து இர் சவுண்டாக இருக்கிறதுனால ஏ. ஸோ ரைமிங் வேர்ட்ஸை பிடிச்சிட்டிங்கன்னா ரைம் ஸ்கீம் ஈஸியாக எழுதிடலாம். ஏபிபிஏ ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே என்ன எம்ப்ளாய் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லைனில் கேட்குறாங்க இன் த டிம் பாஸ்ட், மெட்டாஃபர். நெக்ஸ்ட்டு அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏஇஐஓயுவாக இருக்கக்கூடாது, பட் லெட்டர்ஸ் வந்து காமனாக இருக்கணும். இங்கே பாருங்கள், வாட், ஹோல், ஸோ டபிள்யூடபிள்யூ, ஃப்யூச்சரில் எஃப்எஃப், ஹாப்பி, ஹார்ட், ஹெச், ஹெச். ஸோ இதெல்லாம் இதோடைய அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈவனாக இருக்கிறது மோனைன்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவதை நம்ம எடுத்து எழுத வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். 19th வந்து அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இது உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. நான் 1 வேர்டுக்காக தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு 20th வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுதணும். தென் 21st கொஷின் ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க, அந்த பிக்சரை பற்றி உங்களோட வியூஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். தென் 22nd லெட் மீ லிவ் அப்படின்ற போயம் பேக் இன் ஃபியர் வரைக்கும் குவாட் ஃப்ரம் மெமரி. தென் 23rd கொஷின் ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஹூ இஸ் நோன் டு பி ஹெல்த் ஒர்க்கர்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். எ ஹெல்த் ஒர்க்கர்லேருந்து சிக் அண்ட் ஏலிங் பீப்புள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு த இயர்ஸ் ரேஞ்ச் ஃப்ரம் 2006 to 2015 was declared as. செகண்ட் கொஷின் த டிகேட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஃபார் ஹெல்த், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதான் செகண்டுக்கு ஆன்சர். ஒய் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இஸ் கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் த ஹசார்டஸ் என்வாயன்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் வந்து ஹசார்டஸாக இருக்குது அப்படின்னா, ஏன்னு கேட்டாவே பிகாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். பிகாஸ் எங்கே இருக்குது பாருங்கள், பிகாஸ்லேருந்து ஒர்க் வரைக்கும் தேர்ட் கொஷின் அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஹவு த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இன்டைரக்ட்லி சர்வ்ஸ் டு த சிக் பீப்புள். சிக் பீப்புளுக்கு அவங்க எப்படி சிக் பீப்புளுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சர்வ்ஸ் இருக்கு இல்லையா, தே இருப்பாங்க, தே சர்வ்லேருந்து ஹேண்ட்லர்ஸ், வேஸ்ட் ஹேண்ட்லர்ஸ் வரைக்கும். ஸோ ஃபோர்த் கொஷின் எல்லாமே இந்த கொஷின்லேயே மார்க் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe my channel. Thank you.